ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு சிறுபயிறு, அதாவது பச்சை பயிறு தோசை பண்ணலாமா? இதை நீங்கள் கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பண்ணுறதுக்கு நான் 1 கப் சிறுபயிறு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளவும் சேர்த்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வெளியில் விட்டுட்டு நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை மட்டும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அண்ட் சிறுபயிறு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடாக இருக்க தோசைக்கல்லில் தோசை ஊற்றி இந்த மாதிரி மெல்லிசாக பரத்தி ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் முறுவலாக சுட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் இது பார்க்கும்போதே தெரியும், அடியில் எல்லாம் முறுவி வந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த சிம்பிள் தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.